தேர்ஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மில்லட்டில் ஸ்மூத்தி மாதிரி தான் ரெடி பண்ணேன். இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் பாதாம் பிசின், அதுக்கப்புறம் சியா சீட்ஸ்லாம் ஊற வச்சுட்டு, நட்ஸ்லாம் அரைச்சிட்டு, ஃபைனலாக அதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறமா இந்த சியா சீட்ஸ், ட்ரை கிரேப் சோக் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டேன். லஞ்சுக்கு வந்து வடை போட்டு குழம்பு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கூட்டு, முட்டை, வடை. ஸோ இந்த வடை குழம்புக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், அதுக்கப்புறமா பூண்டு இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு கடாயில் இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறமா சீரகம், கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ணேன். ஸோ நல்லா அந்த தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நான் காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், கொஞ்சோண்டு குழம்புத்தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ண வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒரு 8 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் பால் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து இந்த குழம்புல ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து வடைக்கு அரைச்ச மாவே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டால் குழம்பு ரெடி. இதில் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் வடை போட்டோன்னா வடை குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மாம்பழம், வெள்ளரிக்காய். நைட் டின்னர் வந்து மில்லட் தோசை, கூட்டு ஆஃப்டர்நூன் வச்சதே இருந்துச்சு. அதுக்கப்புறமா பொடி.